என்னம்மா நம்ம யோசிச்சுனுங்கிறா? ஒன்றும் இல்லை நீனு புக் பண்ணி இந்த புடவை ஒன்று 1000 ரூபாய்க்கு ஆ இருக்கார் புடவை தந்து குத்தான். ஃபோனில் துட்டு இல்லை, கையில் துட்டு இல்லை, செக்கு கொடுக்குறேன் வாங்கி போனா செக்கெல்லாம் இப்போ யார் ஆண்டி வாங்கின்னு போகிறாங்க, எங்கள் ஆண்டி நான் எத்தனை மாற்றுதுன்னு சொல்லி சலிச்சிக்கணும். எங்கிட்ட இதாங்க இது செக்கு ஒன்று நான் வாங்கிக்கல, நான் உன் எத்துன்னு போப்பா உன் பொரியலன்னு சொன்னேன். சரி கொடுன்னா நான் செக்கு எழுதி கொடுத்தது மேலே ரொம்ப சந்தோஷமாக பாராட்டிட்டு போனான். நீ என்ன ஆமாவா? தேங்க்யூ நான் எத்தனை தேங்க்யூ சொல்லிட்டு இன்னொரு வாட்டி கூட பண்ணுங்க ஆச்சு நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் ரொம்ப கையெல்லாம் குத்துட்டு பாராட்டிட்டு போனேன். நீ என்ன 1000 ரூபாய்க்கு செக்கு குத்தியா? என்ன எழுதுனதுல? ஒன்று போட்டு 3 சொன்னு போட்டு கொடுக்க சொன்னான். ஆமா 3 சொன்னேன். அவன் சொன்னது 4 சேனன்னு இன்னும் 2 சொன்னு எக்ஸ்ட்ரா போட்டு 5 சொன்னே போட்டு கொடுத்தான். 5 சொன்ன போட்டியா? படவைக்கு எத்தனை போயிட்டான்? எத்தனை போட்டா ரொம்ப பாராட்டிட்டு போனான். நீ என்ன பின்ன பாராட்டாம என்ன பண்ணுவான்? சரி எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, செலவுக்கு வெளியே போயிட்டு வரணும். இதுதான் 1000 ரூபாயா? 1000 ரூபாய் சும்மா ஒரு மாதிரி கேட்டுக்கிற நீ இப்போதான் பாராட்ட அந்த குத்தா நான் அவனுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டுக்கிறேன், நீ 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டுக்கிறீ. 1000 ரூபாய்க்கு எச்சுன்னு சொன்னேன் தெரியுமா உனக்கு? எனக்கு சொன்ன தள்ளியா? சரி பாய் பாய். 1000 ரூபாய் ஒன்று எங்க திட்டில் தான் ஒன்று ஏந்துங்க தோசை சொன்னா ஏந்துங்க தோசை சொன்னா ஏந்துமா நான் என்ன தோசை கல் மேலே பத்துனுக்கிறேன் போய் சுடுமா. எங்க வெளியே போயிட்டு வந்த மாட்டேங்குது. கடைக்கு போய் வந்துப்பா. சரி ஹாப்பி மதர்ஸ் டேமா. தேங்க்யூ. சரி நான் வெளியப்பா. சரி எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க. சரி மதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு இன்னும் உட்காந்து இருந்து உங்ககிட்ட வந்து 500 ரூபாய் வாங்கிட்டானே. ஆர்டர் பண்ணிக்கிறேன். தெரியும் என்ன பண்ணிக்கிறேன்னு திருப்பி பெற்று பிடிச்சு பாரு. ஐயோ இன்னும் 4-5 வருஷம் எடுத்து ஜன சோகா அதிகமா ஆகி விடுமா. ஹெல்மெட் ஆப்டாது வெண்டி ஆப்டா கூட அதனால முன்ன ஹெல்மெட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப வெண்டி அப்ப வாங்குற வெள்ளி எப்ப நான் வாங்கிக்கலாம், ஹெல்மெட் தான் ஆப்டாதான். இப்பதான் ஹெல்மெட் எவ்வளவு புத்திசாலி தன்மை பண்ணி வச்சுக்கிறேன். ஹெல்மெட் 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். எல்லாம் கம்மி ஆப்பிடுமா 2000 3000 கூட. ஹெல்மெட் தான் ஆப்பிடாதான். ஹெல்மெட் போடாத வேண்டி ரோட்டு மேல ஓட்ட முடியுமா? செஞ்சுங்கள சொன்னாங்க வெயில. ஹெல்மெட் வாங்கி வச்சுக்கிற வச்சு சாமி போயிட்டு பூஜை பண்ணேம்மா. ஹெல்மெட் வாங்கிட்டேன். 2000 3000 வெண்டி வாங்கிடலாம். டீ குடினேனா? ஏமா டீ ஒரு மாதிரி இருக்குது. ஒண்ணு இல்லையா, நல்லா குடினேனா? மட்டும் நல்லா இருக்கு. ஓ இல்லமா ஒரு மாதிரி இருக்குமா. ஒண்ணு இல்ல சுண்ணாம்பு வாங்கி வச்சு ரொம்ப நாளா இருந்துச்சு. சரி பால் வெள்ளையா தாங்குது அதுவும் வெள்ளையா தாங்குதுன்னுட்டு நல்லா காய்ச்சி டீ வச்சு குடிச்சிட்டு நான் அப்படி இப்பதான் ஒரு கலாச்சி குடிச்சிட்டு பாரு. ஒன்னாவலாம அது நல்லகிறேன், ஒன்னாவலாம அது நல்லகிறேன். இது என்னது? பால் பால் வச்சு நான் சொன்னா வட்டி போச்சா? மூணு கட்டி வேணும். இது மூணு கட்டி வேணுமா? ஏமா சோகமாக்குற? ஒண்ணு இல்ல சொல்ல
என் கூட பச்சங்கள்லாம் வக்கீல், டாக்டரு, இன்ஜினியரு, கலெக்டர்னு வேலைக்கு போயிருக்கிறாங்க. நான் தான் சும்மா அப்படியே வீட்டில் நின்றுட்டேன். லாயர் வக்கீலா? நீ என்ன பச்சா? நான் 2வது பயில இருக்கேன். பின்ன லாயர் வக்கீல் எல்லாம் உன் கூட பச்சங்கன்னு சொன்ன? 1வது பரீட்சாவில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பச்சோம். அப்புறம் நான் நின்றுட்டு அவங்க பச்சுக்கணும். சரி இப்போ நான் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி. சரி ஃபீல் பண்ணு. எத்தனை வருஷம் கழிச்சு ஃபீலிங்? சொல்லேண்ணா. ஏன் பத்துனுக்குறா? கல்யாணத்துக்கு போய் வந்து அது டயர்டாகுது. நீண்ணா பத்துனுக்குறா. சாப்பிடலையா? சாப்பிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு வந்தேன். கல்யாணம் வீட்டுக்கு தானே போனேன், என்னத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன்? நிறைய வீட்டுங்கள்ல சாப்பாடு பத்தலன்னு கல்யாணத்துங்களில் சண்டை வந்துட்டு கல்யாணங்களில் நின்று போதான். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சாப்பிடணுன்ட்டு நான் என்ன சாப்பிட்டேன்? நான் சாப்பிட்டேன், ஒரு 8 லட்டு சாப்பிட்டேன், 4 ஜாங்கிரி சாப்பிட்டேன், மைசூர் பாக்கு 5 சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் 2 துண்ணேன், பலாவ் துண்ணேன், ஒயிட் ரைஸ் துண்ணேன், ரசம் சாப்பாடு சாப்பிட்டேன். அதே ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுனே வீட்டுக்கு வந்துட்டேன். இதுவா கொஞ்சம் சாப்பாடு? அதான் எனக்கு டயர்டா இருக்கு. போட டயர்டா இருக்கா? சரி நம்ம போயிடுவோம். ஏன்னா அப்படி ஒரு 2 சிக்கன் பிரியாணி 2 கபாப் பண்ணிட்டு போமா. கொஞ்சம் பைசா இருக்குதா? போதுமா? பண்ண பத்தல அப்புறமா பண்ணிடலாம். பாஸ்போர்ட் எல்லாம் வந்துச்சா? பாஸ்போர்ட்டா? உனக்கு என்னது பாஸ்போர்ட்? ஐயோ, பாஸ்போர்ட்னா அமெரிக்காவுக்கு போறதுக்கு தான். அமெரிக்காவில் ஆட்டு பண்ணி விற்கிறது இப்படின்னு பயிற்சி கொடுக்குறாங்களாம். ஏன் இங்கே கொடுக்குறாங்களே, அமெரிக்காவுக்கு போகணுமா? ஐயோ, இந்த ஊர்ல நம்ம ஊர்ல எல்லாம் மேய்கிற ஆடு 1 குட்டி 2 குட்டி தான் போடுமா. அமெரிக்காவில் போய் பயிற்சி எடுத்து வந்து ஆட்டு பண்ண வச்சா ஒரே ஆடு 50 குட்டி 60 குட்டி போடும் ஒரு பல்த்திட்டுக்கு. அதனால அமெரிக்காவுக்கு 50 குட்டி 60 குட்டி அமெரிக்காவில். சரி போயிட்டு வா. நான் அமெரிக்கா சொல்ல வெளியே போயிட்டு வரேன். வெளியே போய் வரியா? எங்க? படத்துக்கு. யார் கூட? ஃப்ரெண்ட்ஸ் கூட. என்ன படத்துக்கு? சூர்யா படம் பெட்ரா. யாராரு? நானும் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேர் என்ன? கிரண். நாத்தில் போத்த பைக்ல வர்றது ஒரு 9 மணி ஆகும். சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன எதனா சொல்லு. வானா அப்பயே வானான்னு சொல்லுங்க. நான் இவ்வளோ கேள்வி கேட்டு மேலே வானான்ற. இப்பதான் வானான்னு சொல்லணும்னு தோணுச்சு. வானா. One eternity later. ஏடா மார்க்கெட் வெளிய போய் வந்து கொஞ்சம் வண்டியில் விட்டு வருவா. ஓஹோ, எங்க போற? நாளைக்கு வெள்ளிக்கிழமையில பூஜை சாமான் வாங்கிக்கணும். வா போய் வண்டியா கேள்வி கேட்டு என்ன மட்டும் ஈஸியா அடிச்சிருங்க.